இன்னைக்கு பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனக்கு லாபம் இருந்தால் மட்டும் செய்யக்கூடிய நபர்னா அது மகர ராசி நண்பர்கள் தான். ஏன்னா ஆயுள்காரங்கன்னு சொல்லக்கூடிய சனி பகவானே ராசிநாதனாக நீங்கள் அமைந்திருப்பதால் நீங்கள் எவருக்குமே அஞ்சாமல் உண்மையே பேசக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்னு எண்ணம் உங்ககிட்ட அதிக அளவில் இருக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையால் வளர்ச்சி காணக்கூடிய நபராக இருப்பதால் அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடலாம், தொழிலில் புதிதாக தொடங்கலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும், திருமணம் போன்ற சுப காரியங்களில் எப்படிப்பட்ட நிலை உருவாகுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகுங்க. வாக்குவாதத்தில் திறமையாகவும் அதே வேளையில் மனசாட்சிக்கு இடம் கொடுத்தே நடக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் காரிய தடை தாமதம் உண்டாகுங்க. உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பயம் இந்த நேரத்தில் உண்டாகும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாக இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க கூட நேரிடலாம். அதே போல் வீண் வழக்கு விவகாரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் எந்த ஒரு செயலும் ஈடுபடுவது நல்லது. அதே போல் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சிலர் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நபராகவும் நீங்கள் மாறலாம். எதிர்பாலினத்தாரோடு பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும். பார்ட்னர்களுடன் சென்று தொழில் செய்வதாக இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பரிசுமை, இடமாற்றம், அலைச்சல் உண்டு. தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவதும் நல்லது. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் எதிலுமே தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடுங்க. கடன் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா யோகக்காரங்கன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் சனிக்கு கேத்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உண்டு. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் தாமதம் ஏற்படலாம். அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா மன மருந்துபடியான சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு இருக்கு. மேலிடத்துல நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவங்க போலி இருப்பாங்க. எனவே எல்லோரையும் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கான நல்லதுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் இந்த நேரத்தில் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலை உண்டாகலாம். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களோடு நிதானமாக பழகுங்க. அதே போல் இந்த நேரத்தில் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கிடுங்க. பிள்ளைகளால் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் இதமளிக்கும். செயல்திறன் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலும் பிற மனம் நோகுபடியான வார்த்தைகளை இந்த நேரத்தில் உபயோகிக்காதீங்க. யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகளை கொடுத்து இருந்தீங்கன்னா அவைகளை உடனடியாக நிறைவேற்றி வைப்பது நல்லது. திருமணத்திற்கு நல்ல வரனாக இனி அமையும். தொழில் வியாபாரமும் இனி சுறுசுறுப்பு அடையுங்க. உங்கள் வியாபாரி விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை மேற்கொள்ளலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உண்டே. முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேருங்க. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். கூட்டு தொழில் செய்தீங்கன்னா தங்கள் பங்காளிகளிடம் பரிவுடன் நடந்துக்கோங்க. மேலும் உங்கள் ராசி சக்கரத்தை பொறுத்தவரை 6ஆம் 12 இடத்தின் கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்குதுங்க. சுக்கிரன் புதன் குரு 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டிருப்பதால மாதத்தின் பிற்பகுதியில் ராசிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் அமர்வதாலேயும்
ராசியில் செவ்வாய் அமர்வதால் கோபம் அதிகமாக வரும். சுறுசுறுப்பு உங்களுக்கு அதிகமாகுங்க. அதே போல் 12ஆம் இடம் ஆரம்பத்தில் நல்ல விதமாக கை கொடுக்க போகுதே. முதல் 15 நாட்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை தாங்க ஏற்படும். வெளியிடங்களில் இருந்து காசு பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தடைகள் விலகக்கூடிய நிலைமை உண்டே. கட்டடம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா, ஹோட்டல் ரிசார்ட் ஃபுட் கடை வைத்திருந்தீங்கன்னா, திருமண தகவல் தொடர்பான திருமண கான்ட்ராக்டர்னு மேலும் இந்த மாதிரியான பணிகளை செய்பவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் உண்டு. அதே போல் ராசியில் 4 கிரகங்கள் அமர்வதால் செவ்வாய் சுபத்துவம் அடைவதாலேயும் சுறுசுறுப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு குறைவிருக்காது. கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சூப்பர் வேகத்தில் ஆரம்பமாக்கி பெரிய அளவில் சாதனையும் படைப்பீங்க. கடந்த காலத்தில் எந்தெந்த இடங்களில் தப்பு செய்தோம் ஏனென்று நினைத்து கொண்டிருந்தவங்களுக்கு படிப்படியாக மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் 7ஆம் பாவத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் சுக்கிரனும் பார்ப்பதால் கடந்த காலத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆனாலும் பெண்ணாலும் சங்கடத்தை அனுபவித்தவங்க, காதல் தோல்வி அடைந்தவங்கள் எல்லோருமே 15ஆம் தேதிக்கு பிறகு புதிய உறவும் புதிய காதல் புதிய திருமண அமைப்புகள் ஏற்படுவதற்கான யோகம் உண்டு. மேலும் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஆரம்பமாக போகுதே. உங்கள் பேச்சை கேட்காதவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடத்துப்பாங்க. பழையபடி திரும்ப வரக்கூடிய சூழல் இருக்குது. உங்கள் கருத்தை கேட்கக்கூடிய சூழலும் உண்டாகும். நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் இனி நீங்கிடுங்க. உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இந்த நேரத்தில் தோன்றுங்க. மற்றவங்களிடம் பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து இனி அதிகரிக்கும். மற்றவங்களுடைய நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகும். பயணத்தில் பார்த்தீங்கன்னா தடங்கள் வீண் செலவு போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனமும் அக்கறையும் செலுத்தினா வெற்றி நிச்சயம் உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்களில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டியும் பெறுவீங்க. செயல்திறமை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். வாக்கு வன்மையால் லாபமும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. புதிய பதவிகளும் கூடுதல் பொறுப்பும் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த நேரத்தில் உண்டாகும். மேலும் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைத்திடுங்க. மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் இனி சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். கருத்து வேற்றுமை இனி நீங்கிடும். குழந்தைகளுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். குழந்தைகளுடைய திறமை கண்டு அவங்களை பாராட்டுவீங்க. உறவினர் வருகையும் இந்த நேரத்தில் இருக்குங்க. யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. பெண்கள் எதிலும் ரொம்ப கவனமாக ஈடுபடுங்க. திட்டமிட்டு செயல்படுவது இந்த நேரத்தில் வெற்றிக்கு உதவியாக அமையும். தொடர்ந்து உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு உருவாகும். எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறையும். இதுவரை இருந்து வந்த மனக்கவலையும் நீங்கிடுங்க. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்திலையும் தொழிலையும் லாபம் அதிகரிக்கும். பணவரத்து இருக்குங்க. பாக்கியங்கள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியது அமையும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக தான் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்துக்கு இதமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்களுடைய வருகை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அடுத்ததாக வரக்கூடிய அவிட்டம் 3, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் உண்டே. கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைவதோடு லாபமும் அதிகரிக்கும். செயல்திறன் மேலோங்கும். இழுபறியாக வந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வருங்க. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை தரும். வியாபாரிகளுடைய வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நண்பர்கள் சனிக்கிழமை தோறும் அனுமன் கோவிலை சென்று வலம் வந்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். அதிர்ஷ்ட திசைகள் தெற்கு வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம், அதிர்ஷ்ட எண் 2, 5, 6. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.